வாயி, உனக்கு என்ன? எல்லா வேலையும் இங்க நான் தான் செய்யணும். என்ன கத்து, நாய் மாதிரி கத்திட்டு போறான்னு அப்படியே நில்லு. ஏய், பின்னாடி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? நான் பேசினாலே உனக்கு கத்துற மாதிரி தானே இருக்கும். பேசலடி, கத்திக்கிட்டு தான் இருக்கதோ. என்னைக்கு இந்த வாய் அமைதியா இருந்திருக்கு? நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கத்த போறேன்? ஏய், இப்ப நான் என்ன ஒழுங்கா இல்ல? என்ன ஒழுங்கா இல்ல? ஒரு வேலை செய்யறியா? அடுத்த வாரம் என் ஃபேமிலி ஃபங்க்ஷன், திங்ஸ் வாங்க போகணும்னு சொன்னேன். இப்போ வரைக்கும் கூட்டிட்டு போனியா நீ? என் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகி நின்னு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னாது பாத்திருப்பியா? அவ்வளோ ஏன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பவுன் நகை வாங்கணும்னு கேட்டேன். இப்ப வரைக்கும் வாயை திறந்திருப்பியா நீ? ஏய், நான் என்ன சும்மாவா இருக்கேன் வீட்ல? காலைல போய் நைட்டு தாண்டி வரேன். ஓ, அப்போ நான் வீட்ல சும்மா இருக்கேன். உனக்கே தெரியுது போல இது. லவ் பண்ணும்போது பிடிச்சிருந்தா வேலைக்கு போ, இல்லனா வேணான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லி காட்டுற. வெக்கமா இல்ல? சீ. நான் அப்படி சொல்ல. நீ மட்டும் என்ன லவ் பண்ணும்போது இந்த மாதிரியா இருக்க? நீ எப்படா வாயை மூடுன்னு இருக்க எனக்கு. சை. ஓ, நான் வாயை முடிக்கணும்ல? மூடிக்கிறேன்ப்பா, மூடிக்கிறேன். ஏன்னா நான் பேசினா உங்களுக்கு தலை வலிக்கும்ல. நீ ஒழுங்கா இருந்தா நான் ஏன் கத்த போறேன்? எல்லா வீட்லயும் புருஷன் ஒழுங்கா இல்லைன்னா எல்லா பொண்டாட்டியும் கத்ததான் செய்வாங்க. இங்க பாரு, நான் இல்லைனாதான் உனக்கு அருமை புரியும். அதை இருந்து பார்த்தேன். அப்போ அது நிம்மதி இருக்கான்னு பார்ப்போம். இப்படியாடா சண்டை போட்டு வருவ, அதுவும் காலையிலே? என் நிலைமை உனக்கு புரியாது மச்சான். டெய்லி நாளை ஓட்டுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏய், மேரேஜ் லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம். இதை கூட ஹேண்டில் பண்ண தெரியலன்னா என்ன நீ எல்லாம் வந்துட்டான். பேசாம தனியாவே இருந்துட்டு போயிடலாம் போல. நிம்மதியாவது இருந்துருப்பேன். ஏய், மேரேஜ் ஆயிடுச்சுடா இப்போ, உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஒழுங்கா ஈவினிங் போயிட்டு சமாதானப்படுத்துற வழியை பாருண்ணா. என்ன எவ்வளோ ஆச்சு? நான் இல்லைனாதான் உனக்கு அருமை புரியும். அதை இருந்து பார்த்தேன். The number you are calling is currently switched off. ஹலோ. நல்லா இருக்குமா? நீங்க ரோஷினி அங்க வந்தாளா? வரலையா? இல்லை ஒன்றும் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குங்களா? இங்கே பக்கத்தில் போயிருப்பாங்க. நான் கிட்ட. ஓகே. ஹலோ அத்தை. நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்கள்? ரோஷினி இல்லை அத்தை, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் அவளுது. நான் வந்தோடனே கால் பண்ண சொல்கிறேன். ஓகே அத்தை. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி.
என்னாச்சுடா இங்கே உட்காந்துருக்க? மச்சான் எங்கே போனானே தெரிலடா. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வருதுடா. சரி, பக்கத்தில் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாடா. இல்லைடா, நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன்டா, அங்கே வரலன்னு சொல்கிறாங்கடா. பஸ்ஸு கூட யாரும் தெரியாது மச்சான் அவளுக்கு ஒழுங்கா. எங்கே போனானே தெரிலடா. சரி, ஃபீல் பண்ணாத. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகணுமாடா? ஹலோ மா, எப்போ? பேசாம தனியாவே இருந்துட்டு போயிடலாம் போல. உசுரே 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 மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடி, அந்த காணாங்குருவிய போல நீ காணாம போனியடி. வேப்ப மரத்து நிழலா நீ வேரூண்ட வேணுமடி, உன் நிழலின் அருமை தெரிஞ்சு நான் தலை சாய்க்க வேணுமடி. பதறா போய் சரியாச்சு என் மனசு, நீ ஓட நீரா ஓடி வந்து உசுருக்கு உசுரு ஏலே. ஏலே பயந்துட்டியா? நான் இல்லைன்னா தான் உனக்கு அருமை புரியும். 4 நிமிஷம் அடி 4 நிமிஷம் ஒன்ன காணாம நீ காணாம என் நாடி நரம்பு சுருங்கி போனேனே நான் போனேனே. அப்படிலாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். சாப்பிட்டியா? அந்த உட்காரு. எதுக்குடி என் அம்மா வீட்டுக்கு போனேன்? பின்ன எங்க அம்மா வீட்டுக்கு போய் உன்னை அசிங்கப்படுத்த சொல்றியா? அப்போ என் அம்மா வீட்டுக்கு போய் என்ன அசிங்கப்படுத்தினா பரவாயில்லையா? ஆமா, புள்ள எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு காட்டலாம்ல. புடி, சாப்பிட்டுட்டு நான் போய் ஆம்லேட் போட்டுறேன். ஏய், எப்படி செஞ்சா? நல்லாவே இல்ல. புருஷ பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாள நின்னு.
நல்லா போதேன்னு பார்த்தேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு வழங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும்.